ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன கெராட்டா பர்தரான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூப்பரான கதை. ஆக்சுவலா இந்த படத்துக்கு ட்ரெயின் ஆஃப் டெத்னு இன்னொரு பேரும் இருக்கு. என்னதான் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பேய் படங்களை பார்த்தாலும் கூட இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாம எண்டிங்ல ஒரு சின்ன கருத்தும் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்லயும் சொல்லிடுங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய காடை காட்டுறாங்க. அப்ப ஒரு சில வேலைக்காரங்க குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மரங்களை வெட்டி ட்ரெயின் கடந்து போறதுக்காக தண்டவாளங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. காட்டுக்குள்ள ஒரு கேம்ப போட்டிருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு காட்டுக்குள்ள பழங்குடி கிராமத்துல வாழக்கூடிய ஒரு குல்லாமண்டைய வரான். சார், நீங்க உடனே இந்த ப்ராஜெக்ட ஸ்டாப் பண்ணியாகணும். அப்படி இல்லனா பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். மரணத்தை விட ரொம்ப மோசமானதா இருக்கும். கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல டிரைவர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு நம்ம குல்லாமண்டையனை அடிச்சு துரத்திட்டான். ஆனா அப்ப கூட பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் குல்லாமண்டையன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். கட் பண்ணா அடுத்த சீன்ல தண்டவாளத்தை உருவாக்குறதுக்கான வேலை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா இருட்ட ஆரம்பிச்சதுமே வேலைக்காரங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மைக்குங்கிற ஒருத்த மட்டும் நேரத்தை பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்கான். உடனே பக்கத்துல வந்த இவனோட ஃப்ரெண்டு பில்லி, மச்சான் டைம் ஆயிடுச்சு, வா நாளைக்கு வேலையை பாத்துக்கலாம். டேய், உனக்கே தெரியும்ல வீட்டுல நிறைய கடன் இருக்கு. நான் அதிகமான பணம் கொடுத்தா மட்டும்தான் என் பொண்டாட்டியால அந்த கடனை அடைக்க முடியும். உனக்கும் என்ன மாதிரியே கடன் இருக்குல்ல. சோ வா, நம்ம அதிக நேரம் வேலை பார்த்தா கண்டிப்பா அதிகமான பணம் கிடைக்கும். ஆரம்பத்துல யோசிக்கிற பில்லியும் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். ஒரு பக்கத்துல மைக்கு வெல்டிங் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா பில்லி கலவையை கலந்து அங்க இருக்க டனலுக்குள்ள கொண்டு போவான். ஆனா பாருங்க, உள்ள போனவன ரொம்ப நேரமா ஆளே காணோம். அப்ப திடீர்னு ஒரு சின்ன ஜல்லி கல்லு பறந்து வந்து மைக்கோட ஹெல்மெட்லயே அடிக்குது. சரி, ஒருவேளை பில்லி தான் நம்ம கிட்ட விளையாடுறான் போலன்னு இவனை திரும்பி பார்த்தா பக்கத்துல பில்லிய காணோம். ஏ மச்சான், ஏற்கனவே இருட்டா இருக்கு, தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டு இருக்காத. தக்காளி கையில மாட்டின உன்னை அறுத்து உப்பு கண்டம் போட்டுருவேன், ஒழுங்கா வெளியில வா. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பக்கத்துல போனாலும் கூட அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு சத்தமும் இல்ல. அப்ப திடீர்னு சுரங்கத்தோட மேல் பகுதியில இருந்து மறுபடியும் ஒரு சில ஜல்லி கற்கள் மைக்கோட ஹெல்மெட்லயே படுது. சந்தேகத்துல மேல அண்ணாந்து பார்க்கும் போது ஒரு கொடூரமான பெண்ணோட பேய் பில்லிய அலைக்கா தூக்கி சுரங்கத்தோட மேல் பகுதியில தொங்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, பில்லி உடம்புல இருக்க சதையெல்லாம் கிழிஞ்சு அதுக்குள்ள இருந்து சின்ன சின்ன ஜல்லி கற்கள் வெளியில விழுந்துட்டு இருக்கு. இத பார்த்து மைக்கு ஷாக் ஆகிற டைம்லயே அந்த பேய் இப்ப இவனையும் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. கட் பண்ணா இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அடுத்த சில பல மாதங்களுக்கு அப்புறமா ஒரு வழியா இந்த ரயில் பாதை ரெடி ஆயிடுச்சு. அதுல முதல் முறையா ட்ரெயினை விட போறாங்க. ஆக்சுவலா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் சிட்டிக்குள்ள எல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப தள்ளி காடுகளுக்குள்ள ஒரு பெரிய நகரம் இருக்கு. அங்கதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டியிருக்காங்க. முதல்ல கண்ணாடிக்காரன் ஒருத்தனை காட்டுறாங்கல்ல, அவன் சங்கரான் சொல்லப்படக்கூடிய ஒரு ரெசார்ட்டை கட்டியிருக்கான். அங்க மக்கள் அதிகமா வரணும், அது மூலமா அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனையே கட்டியிருக்கான். இவனை ஷார்ட்டா சாண்டின்னு மைண்ட்ல வச்சுப்போம். பக்கத்துலயே இன்னொரு தாடிக்காரன் இருக்கால, இவன் உள்ளூர்ல ஒரு பெரிய அதிகாரி. சொல்ல போனா இந்த நகரத்தோட கவர்னர். பணத்தை கொடுத்தது என்னதான் சாண்டியா இருந்தாலும் கூட களத்துல இறங்கி உள்ளூர் அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து காடுகளுக்கு நடுவுல தண்டவாளத்தை உருவாக்கின ஆளே இந்த பையன் தான். ஒரு பக்கத்துல இந்த முதல் ரயில் பயணத்துக்காக எக்கச்சக்கமான ஊர் மக்கள் இங்க வந்திருக்காங்க. அதுலயும் இந்த ரயில்வே ஸ்டேஷனை கட்டுறதுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பணக்கார இன்வெஸ்டர்ஸும் இங்க தான் இருக்காங்க. ஒரு பக்கத்துல பாட்டு பாட, டான்ஸ் ஆட, நடக்கிற எல்லா காட்சிகளையுமே ஒரு கேமராமேன் படம் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் வராங்க. ட்ரெயின் எந்த வழியா ரெசார்ட்டுக்கு போகும்னு ஒரு சின்ன படத்தை உருவாக்கி இருப்பாங்க. அந்த ரூட்டை மட்டும் தங்கச்சி நல்லா கவனிச்சுப்பா. அப்பதான் ஹீரோயினும் அங்க இருக்க ரெசார்ட்டை கை காட்டி, பாத்தியா நம்ம இந்த 3வது மாடியில தான் ரூம் புக் பண்ணிருக்கோம். மேல் மாடியை கேட்டு பார்த்தேன், ஆனா அது ரேட் அதிகமாப்பா. சொல்ல போனா விஐபி சால மட்டும் தான் அங்க தங்க முடியுமா. இங்க இருந்து ரெசார்ட்டுக்கு போறதுக்கு சரியா 7 மணி நேரம் ஆகுமா. ஜாலியா டிராவல் பண்ணிட்டு ரெசார்ட்டுக்கு போனதுமே தண்ணியில குதிச்சு விளையாடுவேன். அப்ப உடனே தங்கச்சியும், அக்கா என்ன விளையாடிட்டு இருக்கியா, இப்பதான் உனக்கு உடம்பு ஓரளவுக்கு குணமாயிருக்கு, கை கால வச்சுக்கிட்டு ஒழுங்காயிரு. அப்படி இல்லன்னு வைய, நான் இப்பவே பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஜகார்த்தாவுக்கு கிளம்புறேன். சரி சரி கோபப்படாத, டாக்டர் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, உடம்பு குணமாயிடுச்சுன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னேன். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது குயாங் படத்துல வில்லியா ஒரு பொண்ணு வந்திருப்பால, அதே பொண்ணை இந்த கதையிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட ஆரம்பத்துல தண்டவாளத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மைக்குங்கிற ஒரு ஆளை பேய் அட்டாக் பண்ணிருக்கோம்ல, அவனோட மனைவி தான் இந்த மீரா. சரி டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின்குள்ள ஏறலாமே நினைக்கும் போது சடனா அங்க இருக்க ஒரு வேலிகளுக்கு பின்னாடி இருந்து 5 பொண்ணுங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. சார், தண்டவாளத்தை உருவாக்குற வேலைக்காக வந்த என் புருஷனை காணோம், அவங்களுக்கு என்னாச்சு, நீங்க அதை கண்டுபிடிக்காம உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களா, ட்ரெயின் இங்க இருந்து போக கூடாது, அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. உடனே சாண்டி உள்ள பூந்து, யோ தாடிக்காரா என்னையாச்சு, ஏன் அவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், யாராவது ஒருத்தர் நல்ல விஷயத்த பண்ணும்போது கண்டிப்பா அதை எதிர்க்கிறதுக்கு கெட்டவங்க இருப்பாங்கல்ல, அதுல ஒரு சில பேர் தான் இவங்க. நீங்க உட்காந்து ஓய்விடுங்க, நம்மளுங்க அதையெல்லாம் பாத்துப்பாங்கன்னு வந்த அந்த லேடிஸ வலுக்க டைமா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போயிடுவானுங்க. அதுக்கப்புறமா ஹீரோனும் தங்கச்சியும் ட்ரெயின்குள்ள போலான்னு பாக்கும்போது வெளியில பயணிகளுக்கு உணவு தண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்காக வேலைக்காரங்களை வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தனை கவனிக்கிறாங்க. பையனோட பேரு டேனு. ஹீரோயினுக்கு இவனை பார்த்ததுமே பிடிச்சு போயிடுச்சு. சோ லைட்டா பேச்சு கொடுத்து, சார்
சார் நாங்க எங்க உட்காரணும், எங்க சீட் நம்பர் இது. மேடம் நீங்க 5வது பெட்டிக்கு போய் ஆகணும். அதுக்கப்புறமா ஜொல்ல ஊத்திக்கிட்டே ஹீரோ இன்னும் நேரா ட்ரெயினுக்குள்ள வந்துட்டாங்க. இதுக்கடையில தாடிக்காரனும் சாண்டியும் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த ரெசார்ட் மாதிரியே இன்னும் நிறைய பிளான்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, அது எல்லாத்துக்கும் நீங்க தான் இன்வெஸ்டர்ஸ் ஆகணும்னு ஜாலியா சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டே பயணத்தை இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, கதையோட ஆரம்பத்துல குல்லாமட்டைனை அட்டாக் பண்ண அந்த டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இதுக்கடையில 4வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த மீராவை காட்டுறாங்க. தான் பேக வைக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பா. நல்ல வேலை அப்ப இந்த கேமராமேன் தான் உள்ள வந்து ஹெல்ப் பண்ணுவான். அடுத்து 5வது பெட்டிக்குள்ள இருக்க ஹீரோனை காட்டுறாங்க. டான் இங்கேயும் வந்து ஒரு சில பேசஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்து பயவுள்ள ஜொல்லான ஜொல்லு ஊத்திட்டு இருக்கா. தங்கச்சியும் இதை பார்த்து லைட்டா அம்பளத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஹீரோயின் கேன்சரோட கடைசி ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. ஆனா இப்பதான் ஏதோ ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த நோயில இருந்து மீண்டு வந்ததா தங்கச்சி கிட்ட சொல்லிருக்கா. அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் நம்ம ஆளுங்க இப்போ ஒரு ரெசார்ட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அப்பங்காரன் பிள்ளைங்க மேல பெருசா பாசம் காட்டுற மாதிரிலாம் கிடையாது, தேவைப்படும் போது பணத்தை மட்டும் அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு ஆளு. கட் பண்ண அடுத்து 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க விஐபிஸ காட்டுறாங்க. அதுல ஒருத்தி போன் எடுத்து பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாம் ஒரு புது ரெசார்ட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், காட்டு வழி பயணம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா. அடுத்து இந்த 2வது பெட்டிக்குள்ள இருக்க ஒரு காதல் ஜோடியை காட்டுறாங்க. இதுல அந்த பொண்ணோட பேரு ஜெசி, பையனோட பேரு நிக்கான். உடனே நிக்கானோ என்ன மன்னிச்சிரு, ஆன்லைன் பிசினஸ் இவ்வளவு பெரிய தோல்வி அடையும் நினைச்சே பார்க்கல. என் கூட இருந்த மத்தாளுங்க எல்லாரையுமே போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. என்னோட அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்னு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. கடைசியா எஞ்சினது இந்த பேக்ல இருக்க பணம் மட்டும் தான். அடச்சா நீ ஒரு உதவாக்கற, போயும் உன்ன காதலிச்சம் பாருன்னு பக்கத்துல இருக்க அந்த பைபிள திட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கடையில மீரா தன் புருஷன் இறந்து போன விஷயம் கூட தெரியாம அவருக்கு என்னாச்சுங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க இருக்க ஓனரான சாண்டிய பார்த்து விசாரிக்க வந்திருப்பா. கையில தான் புருஷன் போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த 3வது கம்பார்ட்மெண்ட்ல இறந்து போன புருஷன்கார நிக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு நிமிஷம் ஆர்வத்துல மீராவும் டக்குன்னு பக்கத்துல வந்து பாக்குறா. ஆனா இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு ஆளையும் காணோம். இவ பார்த்தது கனவா நிஜமான் புரியாம குழப்பத்துல இருக்கா. உடனே இதை கவனிக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணு, மேம் இது ஒரு சின்ன கேண்டீன், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல, இதோ அங்க இருக்காருல சாண்டி, அவர்கிட்ட நான் பேசி ஆகணும். ஐயோ மேடம் உங்களால அந்த பெட்டிக்குள்ள போக முடியாது, அங்க விஐபிகள் மட்டும் தான் போக முடியும், ஏதாவது சத்தம் போட்டா பாதியிலேயே இறக்கி விட்டுருவாங்களோங்கிற பயத்தாலேயே திரும்ப பதிலே பேசாம அமைதியாடுவா. இதுக்கடையில சாண்டி ஊர் தலைவரை பார்த்து, இந்த பாரு நமக்கு பணம் கொடுத்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு பேர் இந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கானுங்க, ஆனா உன்னால அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போயும் ஒரு 5 பொண்ணுங்களை கட்டுப்படுத்த முடியா, அவங்க பேசின பேச்சால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஏன் மேல சந்தேகப்படுறாங்க, இப்படி இருந்தா அடுத்த முறை எப்படியா நம்பி பணம் கொடுப்பாங்க. சார் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன், ஒரு பெரிய வேலையை பண்ணும்போது சின்ன சின்ன அடிகள் பட்டு யாராவது இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில வேலைக்காரங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட பொண்டாட்டி தான் இவங்க, கவலைப்படாதீங்க பணத்தை கொடுத்து கண்டிப்பா நான் செட்டில் பண்ணிடுவேன். கட் பண்ணா அடுத்து ஹீரோயினையும் தங்கச்சியும் காட்டுறாங்க. ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்கும்போது ஒரு காக்கா பறந்து வந்து டப்புன்னு இவளோட கண்ணாடியிலேயே அடிக்குது. ஒரு நிமிஷம் நம்மளால பயந்தே போயிடுவா. அப்ப ஹீரோனை பாருங்களேன், பாப்பா நீ இங்கேயே வெயிட் பண்ண, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் தனியா வந்துருவா. ஆனா இவளோட கம்பார்ட்மெண்ட்ல ஏற்கனவே நிறைய பேர் உள்ள போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு இப்ப 5வது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு 4வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பாத்ரூம்க்கு வந்திருக்கா. தங்கச்சி கிட்ட ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவ பயங்கரமா வாந்தி எடுத்துட்டு இருக்கா. அப்ப மூஞ்ச கழுவலான்னு லைட்டா குனியும் போது கண்ணாடியில இறந்து போன மீராவோட புருஷன் மைக் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பேய் தெரியுது. ஆனா ஹீரோயின் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. இதுக்கடையில ட்ரெயின் இப்ப ஒரு சுரங்க பாதைக்குள்ள நுழையுது. ஆக்சுவலா இவங்க ரெசார்ட்டுக்கு போறதுக்குள்ளேயே சரியா 5 சுரங்க பாதைகளை கடந்து போயாகணும். இப்படி இருக்க பட்சத்துல ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா பாத்தீங்களா, அவ அக்கா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூமோட கதவை தட்டும் போது உள்ள அக்காவை காணோம். சரி அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பா போலன்னு இப்ப 4வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பாத்ரூம்க்கு வரா. நினைச்ச மாதிரியே இங்கதான் ஹீரோயினும் இருக்காங்க. இதே டைம்ல 5வது பெட்டிக்குள்ள இருக்க ஒரு குழந்தைய காட்டுறாங்க. அவளுக்கு வெளியில இருக்க ஒரு சின்ன ரூம்ல ஒரு குட்டி பொண்ணு நிக்கிற மாதிரியே தெரியுது. ஆரம்பத்துல இவ என்னதான் அந்த குழந்தை கூட ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டாலும் கூட திடீர்னு பார்க்கும்போது அந்த குழந்தை ஒரு பேயா மாறிடுச்சு. குட்டி பொண்ணு இதை பார்த்து கத்தும் போதே கரெக்டா ட்ரெயினோட இன்ஜினியர் இருக்கான்ல, அவன் டோர் ஒழுங்கா சாத்தலன்னு அதை செக் பண்ண வந்திருப்பான். இப்ப அவனும் அந்த குழந்தையோட பேய பார்த்து பேனு கத்துறான். அடுத்த நிமிஷமே அந்த 5வது பெட்டி மட்டும் மத்த பெட்டிகளை விட்டு பிரிஞ்சு அந்த சுரங்க பாதைக்குள்ளேயே மாட்டிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து இது எதுவுமே தெரியாம ஹீரோயினும் தங்கச்சியும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் தங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு பார்த்தா அங்க தங்களோட பெட்டியே இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு செமையா ஷாக்கு. உடனே இத பத்தி அங்க இருக்க வேலைக்காரனான டான் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவனும் சுத்தி முத்தி செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த கதவை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது 4வது பெட்டிக்குள்ள இருக்க பயணிகள் ஒருத்தன் பார்த்துட்டான். எப்பா 5வது பெட்டியை காணோம்பான்னு கத்துனதுமே மொத்த பேருக்கும் பயம் அதிகமாகுது. முதல் நாள் பயணத்திலேயே ரிசார்ட்டை பத்தியும் ட்ரெயினை பத்தியும் ஒரு தப்பான எண்ணங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக டான் உடனே சமாளிக்கிறேங்கிற பேர்ல, சார் எதுவும் பிரச்சனை இல்ல சார், 5வது பெட்டியில ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு போல, அதை சரி பண்றதுக்காக தான் சுரங்க பாதையில அந்த பெட்டியை மட்டும் தனியா கலட்டி இருக்காங்க, நீங்க வேணா பாருங்களேன், இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்லயே அந்த பெட்டியும் அதுக்குள்ள இருந்த ஆளுங்களும் பாதுகாப்பா ரிசார்ட்டுக்கு வந்துருவாங்க. இதே டைம்ல கேண்டீன்ல நம்ம ஹீரோயின் தங்கச்சி அப்புறம் அந்த மீராலாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அங்க வந்து டான் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா,
மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உள்ள போய் பாஸ் கிட்ட பேசிட்டு வரேன். இப்ப இவன் கிளம்புனதுமே தங்கச்சிக்கு ஒரு கால் வருது. சோ போன் எடுக்கலான்னு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. அட்டன் பண்ணும்போது ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. பாப்பா, நான் ஹீரோயினை நிறைய முறை கான்டாக்ட் பண்ண பார்த்தேன், ஆனா அவன் என்னோட போனை ஒரு தடவை கூட அட்டன் பண்ணல. சந்தேகத்துல அப்பாவுக்கு கால் பண்ண, அவர் தான் ஓன் நம்பரை கொடுத்தாரு. சரி சொல்லுங்க என்னாச்சு? இல்லம்மா, கடைசியா உடம்புல இருந்த கேன்சர் நோயை மொத்தமா நீக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் நடந்துச்சுல்ல? ஆமா சார், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ஏன்னா உங்களாலதான் என் அக்கா இன்னும் நல்லா இருக்கா. பதிலுக்கு அவரும் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, உங்க அக்காவுக்கு புற்றுநோய் ரொம்ப முத்தி போயிடுச்சு, அதனால நாங்க ஆபரேஷன் பண்ணாலும் கூட அவளை காப்பாத்த முடியாத நிலைமை. இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அவ கண்டிப்பா இறந்து போயிடுவா. ஏன் இந்த விஷயத்த உங்ககிட்ட உங்க அக்கா சொல்லலையா? தங்கச்சிக்கு இந்த விஷயத்த கேட்டு செம ஷாக்கு. அதே டைம்ல சிக்னல் இல்லாம காலும் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நேரா ஹீரோனுக்கு பக்கத்துல வந்தவ, பரவாயில்லையே, உன் கூடவே இருந்த என்னையே உனக்கு ஏமாத்த மனசு வந்திருக்கல. ஏ லூசு, எதை பத்தி பேசிட்டு இருக்க? டாக்டர் கால் பண்ணாரு, உனக்கு இன்னும் கேன்சர் குணமாகல, இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இறந்து போயிடுவ. சோ சிகிச்சை எடுத்தா மட்டும்தான் உன்னை காப்பாத்த முடியும்னு சொன்னாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது ஏன்கா இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச? ரெசார்ட்டுக்கு போறது முக்கியமா, நீ மருத்துவமனையில சிகிச்சை எடுக்கிறது முக்கியமா? அழுதுகிட்டே ஹீரோயினும், ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது, வருஷ கணக்குல நான் அந்த மருத்துவமனையிலேயே கேன்சருக்கான சிகிச்சைகள் எடுத்தேன். எவ்வளவு நாளைக்கு என்னால அந்த 4 சுவர்களையே பார்த்துட்டு இருக்க முடியும்? உடம்பு ஃபுல்லா ஊசி, தினமும் மருந்து, மருத்துவர்களோட கடைசி நம்பிக்கையான ஆபரேஷன், அதுவும் என்ன கைவிட்டுருச்சு. இதுக்கப்புறம் நான் அங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்குன்னு இருக்க கொஞ்ச நெஞ்ச நாட்களையாச்சும் நான் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நீ போகணும்னு ஆசைப்பட்ட ரிசார்ட்டுக்கு கூட நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அக்கா இப்படி எல்லாம் பேசாத, தயவு செஞ்சு எனக்காக நீ மறுபடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயாகணும். மருத்துவர்கள் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவாங்க. வயசாகி நரமுடியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நீ ஒரு பாட்டியானதுக்கு அப்புறம் தான் இறந்து போவ. அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசி அழுதுட்டு இருக்காங்க. இதே டைம்ல டானு 5வது பெட்டியை காணோங்கிற விஷயத்த ரயில்வே ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணலான்னு கம்யூனிகேஷன் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது பவர் போர்ட்ல நிறைய மரத்தோட வேர்களும் ஜெல்லி மாதிரியான ஒரு லிக்விடும் ஊத்திட்டு இருக்கு. என்ன கருமோ இது, எப்படி இதெல்லாம் இங்க வந்துச்சுன்னு புரியாம டானுக்கு செம ஷாக்கு. உடனே இத மத்தாளுங்க கிட்ட சொல்லலான்னு கிளம்ப நினைக்கும் போது சடனா கண்ணாடிகள்ல இதுக்கு முன்னாடி தண்டவாளத்தை உருவாக்குறதுக்கு வேலை பார்த்த ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க போல, அவங்களோட பேய்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஒரு நிமிஷம் டான் இத பார்த்து உச்சாவே போயிடுவான். மறுபடியும் கண்ணை தைச்சிட்டு பார்த்தா இப்ப அந்த இடத்துல எந்த ஒரு பேய்களும் இல்ல. கரெக்டா அதே டைம்ல டிரைவரும் அங்க வந்துட்டான். ஆமா என்னாச்சு? ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ட்ரெயினுக்கும் இருந்த கம்யூனிகேஷன் மொத்தமா கட் ஆயிடுச்சு சார். அது என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக தான் நானும் இங்க வந்தேன். ஆனா பவர் பேனல் ஃபுல்லாவே ஏதோ மரத்தோட வேர்களும் லிக்விடும் ஊத்தி கிடக்கு. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, 5வது கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அது இப்ப காண போயிடுச்சு. டேய் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க? ஒரு மிகப்பெரிய பெட்டி எப்படா காண போவோம்? சார் நல்லா நான் செக் பண்ணிட்டேன், சுரங்க பாதையை விட்டு வெளியில வரும்போது அந்த 5வது பெட்டி நம்ம ட்ரெயினோட கனெக்ட் ஆகல. இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு என்னாச்சு? எனக்கு தெரியல சார். சரி, அப்படின்னா உண்மையான பிரச்சனையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த விஷயத்த முதலாளியான சாண்டி கிட்ட மட்டும் சொல்லாத. அது மட்டும் இல்ல, பயணிகள் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராம நீ தான் பாத்துக்கணும். சரின்னு டானும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அதே டைம்ல நம்ம டிரைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் 5வது கம்பார்ட்மெண்டோட கனெக்ட் ஆயிருந்த சிசிடிவில கடைசியில என்னதான் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு அந்த ஃபைல் எல்லாம் ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா வெளியில வந்தவன் வழியில ஹீரோயின் தங்கச்சி அப்புறம் அந்த மீராவை பார்த்து, மேடம் எந்த பிரச்சனையும் கிடையாது மேடம், இப்பதான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பேசணும். 5வது கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பிரச்சனையா, அதனால அவங்க தான் அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே பெட்டிக்குள்ள இருக்க உங்களோட திங்ஸ் அப்புறம் அதுக்குள்ள மாட்டி இருந்த பயணிகள் இவங்க எல்லாரும் பாதுகாப்பா ரிசார்ட்டுக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சிரமத்தை ஈடுகட்டுற விதமா விஐபிஸ் மட்டுமே போகக்கூடிய 3வது பெட்டியில தங்கலாம். ஆனா அங்க ஒரு சீட் மட்டும் தான் இருக்கு. ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோயின் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு 3வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா. இதே டைம்ல ட்ரெயினும் 2வது சுரங்க பாதைக்குள்ள நுழையுது. அப்ப பாருங்க 4வது பெட்டிக்குள்ள ஒரு 4 பேரு நல்லா பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, யாரோ இவங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி பேசவே முடியாம வழியால சுருண்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் அதுல ஒரு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா, உங்களால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது, உங்க எல்லாருக்கும் பாலு கன்ஃபார்ம். இவ எதை பத்தி பேசுறான்னு புரியாம மொத்த பேரும் குழப்பத்துல இருப்பாங்க. அப்பதான் இந்த கேமராமேன் உள்ள புந்து சந்தேகத்துல நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப கேமராவை பொறுமையா மேல் பக்கமா தூக்கும் போது ஒரு கொடூரமான மரப்பே அந்த இடத்துல பறந்தபடியே இவங்களை அட்டாக் பண்ண பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இத பார்த்து என்னதான் மக்கள் எல்லாருக்கும் பயம் இருந்தாலும் கூட கேமராமேன் அதையும் ஒரு போட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்ணுவான். பதிலுக்கு அந்த பேய் சும்மா இருக்குமா, நொடி பொழுதுல அவனோட மூஞ்ச கோணமானியா திருப்பி விட்டு வாயை கிழிச்சு ரொம்ப கொடூரமா சாகடிக்குது. அதுக்கப்புறம் அவன் ஒரு மரமா மாறின மாதிரியும் தெரியுது. நடக்கிற விஷயத்த பார்த்து அந்த 4வது பெட்டிக்குள்ள இருக்க ஆளுங்க தப்பிச்சு ஓட நினைக்கிறாங்க. ஆனா இவங்களால முடியல. அந்த பேய்கள் நகர முடியாம வேர்களை பயன்படுத்தி மொத்த பேரையும் லாக் பண்ணி வச்சிருக்கு. இந்த கொடூரமான பேய்களை யதார்த்தமா கேண்டீனுக்கு வந்த தங்கச்சி பாத்துட்டா ஐயோ அம்மானு கத்தி அலற ஆரம்பிக்கிறா. சந்தேகத்துல டானும் ஹீரோனும் என்னாச்சுன்னு பாக்கும்போது 4வது பெட்டி சுரங்க பாதைக்குள்ளேயே மாற்ற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்குள்ள இருந்த பேய்களை இவங்க தெளிவா பாக்கல. சந்தேகத்துல தங்கச்சி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டா அந்த பெட்டிக்குள்ள நிறைய பேரு தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க யாராலையும் அசைய முடியல. அவங்க எல்லாரையும் ஏதோ ஒண்ணு கொன்னுகிட்டு இருக்கு. பாப்பா நீ எதை பத்தி பேசுற? ஒருவேளை அங்க யாராவது கொள்ளக்காரங்க இருந்தாங்களா? அக்கா அது எதுவுமே மனுஷங்க கிடையாது, பேய்கள். இத கேட்டதுமே மொத்த பேருக்கும் தலைகால் புரியல. கரெக்டா அதே டைம்ல சாண்டியும் ஊர் தலைவரும் அங்க வந்துட்டாங்க. யோ
என்னையாச்சு எங்க அங்க இருந்து 5வது பெட்டி 4வது பெட்டி இப்ப தாடிக்காரன் நிலைமையை சமாளிச்சா மட்டும்தான் சாண்டி கிட்ட இருந்து தேவையான பணத்தை கறக்க முடியும். அதனால பக்கத்துல இருக்க டான் கிட்ட கண்ணை காட்டி ஏப்பா 4வது அப்புறம் 5வது பெட்டியில ஒரு சின்ன இன்ஜின் பிரச்சனை, அதனாலதான் அந்த பெட்டிகள் தனியா கலட்டி விடப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த பத்தி நானும் ஸ்டேஷன்ல பேச சொன்னனே, பேசிட்டியா? துளி கூட மனசாட்சி இல்லாத டானோ முதலாளிக்கு பயந்து ஆமா சார் நான் பேசிட்டேன், நம்ம ஆளுங்க வண்டியை சரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி ரெண்டுமே பாதுகாப்பா ரிசார்ட்டுக்கு வந்துரும். அப்ப உடனே மீரா உள்ள போந்த கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்காத, ஏன்னா முதல் சுரங்கத்துக்குள்ள ட்ரெயின் போகும்போது 5வது பெட்டி தொலைஞ்சு போச்சு, அதே மாதிரியே இப்ப சுரங்க பாதைக்குள்ள போகவும் தான் 4வது பெட்டியும் காணா போச்சு. அப்படின்னா ஒவ்வொரு சுரங்க பாதைக்கும் அந்த பேய்கள் நம்மள குறி வச்சு தாக்குத, கண்டிப்பா அடுத்த சுரங்க பாதையில இந்த 3வது பெட்டியும் தொலைஞ்சு போயிடும். அதுக்குள்ள பாதுகாப்பா நம்ம முதல் பெட்டிக்கு போய் ஆகணும். சார் இவ சும்மா லூசு மாதிரி கதை விட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க, நீங்க முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க. யோ தலைவரே நீ போய் உள்ள ரெஸ்ட் எடு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. இப்ப அந்த ஊர் தலைவர் அங்க இருந்து கிளம்பினதுமே மீரா உள்ள போந்து தான் புருஷனோட போட்டோவை சாண்டி கிட்ட காட்டி இவரை பாத்திருக்கீங்களா, இங்கதான் வேலைக்காக வந்தாரு, ஆனா இப்ப வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. பதிலுக்கு சாண்டியும் மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த வேலையாட்களை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாத, நான் முழுக்க முழுக்க இந்த சம்பந்தப்பட்ட வேலைகளை அந்த தலைவர்கிட்ட தான் ஒப்படைச்சேன். சந்தேகத்துல சாண்டி டேனை மட்டும் தனியா கூப்பிட்டு டேய் உண்மையை சொல்ல, நீ உன் தலைவருக்காக நிறைய உண்மைகளை மறைக்கிறங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆரம்பத்துல அமைதியா இருக்க டேனும் சார் சத்தியமா எனக்கு அந்த 2 பெட்டிகளுக்கும் என்னாச்சுன்னே தெரியல, நொடி பொழுதுல டக்குன்னு மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அந்த விஷயத்தை பத்தி ரெசார்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணியா? இல்ல சார் அதுக்கு தான் ட்ரை பண்ண, ஆனா அங்க இருக்க பவர் பேனல்ல ஏதோ பிரச்சனை, சரி நார்மல் கால் பண்ணலாம்னு பார்த்தா கூட யாரோட போன்லயும் சிக்னல் இல்ல. இதெல்லாம் கேட்டு சாண்டிக்கு செம ஷாக்கு. இதே டைம்ல கமக்கமா விஐபி பெட்டிக்குள்ள வந்த ஊர் தலைவர் நடக்கிற விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் அங்க இருக்க சேரை கவனிக்கும் போது காட்டு மரங்கள்ல வளரக்கூடிய ஒரு சில பச்சை பாசிகள் இருக்கும்ல, அதுல கொஞ்சம் அங்க இருக்க சேருக்கு மேல இருக்கு. உடனே ஒரு துணி எடுத்து யாருக்கும் தெரியாம அந்த பாசிகளை தொடச்சு குப்பையில போட்டுருவான். அடுத்த நேரா டிரைவர் கிட்ட வந்தவன் யோ என்னாச்சு, உன்னால ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ண முடியல, ரெசார்ட்டுக்காச்சும் கால் பண்ணி உதவி கேட்கலாம்ல. அட ஏன் சார் நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே வேலை கேட்கல, இப்பதான் கடைசி 2 பெட்டியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே ரெக்கவர் பண்ண. அப்படியா எங்க போட்டு காட்டுன்னு சொல்லும் போது கொடூரமான மர பேய்கள் இருக்க விஷயத்தை இந்த ஊர் தலைவர் கவனிக்கிறான். சார் ஒருவேளை அந்த குல்லாமட்டைய சொன்ன மாதிரியே நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சோ, யோ லூசு மாதிரி ஏதாவது பேசி சாண்டி கிட்ட கோத்து விட்டுறாத, முதல்ல இந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணு. சார் இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம மேல டவுட் வருமே, கவலைப்படாதையா, உள்ளூர் போலீஸ்காரங்க நம்ம ஆளுங்க, அவங்க கிட்ட நான் இத பத்தி பேசிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, நான் சொல்ற வரைக்கும் நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அமைதியா இரு. பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்லிட்டு சாண்டிய கூப்பிடலாமேன்னு கேன்டீனுக்கு வரும்போது அவன் நம்ம ஆளுங்களை பார்த்து எப்பா நீங்க ரொம்ப பயத்தோட இருக்கீங்க, இதுக்கு அப்புறம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வாங்க விஐபிஸோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போலாம். இப்படி எல்லாம் பேசிட்டு அந்த சாண்டி அங்க இருந்து கிளம்புறதுமே ஹீரோனுக்கு டவுட். உடனே டேனை தனியா கூப்பிட்டு டேய் உண்மையை சொல்ல, நீ என்கிட்ட இருந்து எதையோ ஒண்ண மறைக்கிற, இதுக்கு மேலேயும் மறைச்சு என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பாருங்க தொலைஞ்சு போன 2 பெட்டிகளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, அது மட்டும் இல்ல இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி இன்ஃபார்ம் பண்ணலாமேன்னு ஸ்டேஷனுக்கும் ரெசார்ட்டுக்கும் கால் பண்ண ட்ரை பண்ணும்போது பவர் பேனல்ல பிரச்சனை, மொபைல்ஸ்லயும் சிக்னல் கிடைக்கல. ஆனா கவலைப்படாதீங்க, இங்க இருந்து ரெசார்ட் கொஞ்சம் தூரம் தான், நம்ம சீக்கிரமே அங்க போயிட்டோம்னா கண்டிப்பா தொலைஞ்சு போன 2 பெட்டிகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யாரையாவது உதவிக்கு அனுப்ப முடியும். அதுக்கப்புறமா ஹீரோயினும் அந்த 3வது பெட்டிக்குள்ள போயிடுவா. அப்ப ஒரு சில பணக்கார பயப்பிள்ளைங்க சும்மா இல்லாம டேனுக்கு பக்கத்துல வந்து யோ யார் அந்த 3 பேரு, இது விஐபிஸோட பெட்டின்னு தெரியாதா? பயப்பிள்ளைங்க உள்ள வந்ததுமே கெட்ட நாத்தடிக்குது. ஐயோ மேடம் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, முதலாளியான சாண்டி தான் இங்க உட்கார சொன்னாரு, நான் வேணா அவங்கள 2வது பெட்டிக்கு மாத்துறேன்னு மொத்த பேரையும் அங்க அனுப்பிட்டான். இதே டைம்ல சாண்டிக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு அழுகுறாங்கிற விஷயம் தெரியுது. என்னாச்சுன்னு விசாரிக்க கேன்டீன் கிட்ட வரும்போது உடனே அவளும் எனக்கு இந்த 3வது கம்பார்ட்மெண்ட்டை பார்த்தாவே கொஞ்சம் லைட்டா பயமா இருக்குது, தனியா விட்டுட்டு போகாதீங்க, இந்த பாருமா வேலைன்னா அப்படிதான் இருக்கும், நீ தான் இந்த 3வது கம்பார்ட்மெண்ட்டை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு லைட்டா அங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது கரெக்டா ட்ரெயின் இப்ப 3வது சுரங்க பாதைக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே அங்க இருந்த ஒட்டுமொத்த லைட்டும் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. கூடவே இவங்க விட்டுட்டு வந்த அந்த வேலைக்காரி பொண்ணு கத்தக்கூடிய சத்தமும் கேக்குது. சந்தேகத்துல கேன்டீன்குள்ள வந்து பார்த்தா கம்பிகள்ல ரத்த கரைகளா இருக்கு, ஆனா அந்த வேலைக்கார புள்ளைய மட்டும் காணும். ஆஹா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, ஒருவேளை மீரா சொன்ன மாதிரியே நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் இங்க இருக்க பேய்களா இருக்குமோன்னு இந்த 3வது பெட்டி மறையறதுக்குள்ளேயே இந்த இடத்த விட்டு பொறுமையா கிளம்பலான்னு சத்தம் போடாதீங்க, நம்ம எல்லாரும் 2வது பெட்டிக்கு போகணும்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே கதவோட ஓரத்துல ஒரு கொடூரமான பேய் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்க விஷயத்த கவனிச்சுட்டான். சரி இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்களால நகரவே முடியல, ஏன்னா தரைக்குள்ள இருந்து நிறைய வேர்கள் வெளியில வந்து காலை வளைச்சு பிடிச்சிருச்சு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்ன பார்த்ததை விட எக்கச்சக்கமான பேய்கள் இப்ப வந்திருக்கு. மரண பீதியால ஒவ்வொருத்தரும் நடுங்கிட்டு இருக்கான். சாண்டியும் மத்தாளுங்களும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் பதுங்கி பதுங்கி நடந்து போகும்போது ஒருத்தி தெரியாத்தனமா அங்க இருந்த டேபிள்ல இடிச்சிட்டா. சத்தத்தை கேட்டதும் போதும் ஒட்டுமொத்த பேய்களும் இவ பக்கமா திரும்பிடுச்சு. பயத்துல பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுக்கிறா. என் பக்கத்துல மட்டும் வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவேன் மிரட்டுவா. உடனே குண்டு பேய பாருங்களேன், கேட்க பக்கன்னு சிரிச்சுட்டு கழுத்தை அறுத்துருவேன்னு லைட்டா சிக்னல் காட்டினதுமே தான் கட்டுப்பாட்டையும் மீறி கையில கத்திய வச்சிருந்த பொண்ணு தன்னோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடுவா. இப்படி ஒரு விஷயத்த பார்த்து மத்தாளுங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் என்ன சாண்டி அங்க இருந்த பணக்கார விஐபிஸ்னு ஒட்டுமொத்த ஆளுங்களையும் ரொம்ப கொடூரமா அந்த பேய்கள் சாகடிக்குது.
இதுல ஹைலைட்டே அந்த சாண்டி தான் தலைய நசுக்கி வெடிக்க வச்சு சாகடிச்சிருவானுங்க. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே 2வது கம்பார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோயினும் மத்தாளுங்களும் பார்த்து மிரண்டு விடுவாங்க. அடுத்த ஆப்பு உங்களுக்கு தான் சிக்னல் காட்டிட்டு அந்த பேய்கள் மறுபடியும் அந்த 3வது பெட்டியை தூக்கிட்டு சுரங்க பாதைக்குள்ள மறைஞ்சு போயிடும். இத அரைக்குறையா பார்த்தா அந்த பணக்கார பயலுங்க சும்மா இல்லாம, டேய் அந்த பெட்டிங்களுக்கு என்னடா ஆச்சு, யாரோ உள்ள கத்துற மாதிரி தெரிஞ்சு பதில் சொல்ல முடியாம டான் அமைதியா இருக்கும்போது கரெக்டா உள்ள வந்த டிரைவரும் தலைவரும் நடக்கிற பிரச்சனைகளை யாருக்கும் தெரியாம மறைக்கணுங்கிறதுக்காக தோ இங்க இருக்கானே டானு, அப்புறம் மீரா ஹீரோயின் அவளோட தங்கச்சி, இவங்க எல்லாருமே கொள்ளக்கார கூட்டத்துல ஒரு ஆளு. முதல் முறையா நம்ம ட்ரெயின் பயணத்தை ஆரம்பிக்கிறோங்கிற விஷயம் தெரிஞ்சு விஐபிஸ கடத்தி அவங்க மூலமா பணம் சம்பாதிக்கிறது தான் இவங்களோட வேலை. அதனாலதான் சுரங்கத்துல காத்திருந்த இவங்களோட ஆளுங்க சரியான நேரத்துல 3 பெட்டிகளையும் கடத்திட்டாங்கன்னு ஒட்டுமொத்த பழியவும் நம்ம ஆளுங்க மேல போடுவாங்க. உடனே ஹீரோயின் கடுப்பாகி, யோ என்ன கதை விட்டுட்டு இருக்கியா, ஒருவேளை நான் தான் கொள்ளக்காரினா என்கிட்ட ஆயுதங்கள் இருக்கணுமே, அது எங்க, உன்னோட பேக் எல்லாமே 5வது பெட்டிக்குள்ள இருக்கு, கண்டிப்பா அங்கதான் உன்னோட ஆயுதங்கள் இருக்கும். இந்த மாதிரி 2க்கு முன்னா ஏத்தி விட்டதுமே ஜெசி நிக்கான்னு ஒரு காதல் ஜோடியை பார்த்தோம்ல, அதுல அந்த நிக்கான் பையன் சும்மா இல்லாம ஒரு பாட்டில உடைச்சு என்கிட்ட இருந்து உங்களால கொள்ளையடிக்க முடியாது, உங்களை நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஹீரோயினியே குத்த பாக்குறாங்க. நல்ல வேலை நம்ம டான் தான் உள்ள பூந்து நிக்கான் கூட சண்டை போட்டு அந்த பாட்டில கீழே தள்ளி விட்டுருவான். ஆனா அப்பவுமே அந்த பைப்புள்ள சும்மா இல்ல, ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு சாகடிக்கலான்னு கிட்ட வரும்போது உயிருக்கு பயந்து தான் பாதுகாப்புக்காக கீழே விழுந்த அந்த உடஞ்சு போன கண்ணாடி பாட்டில் இருக்கு இல்லையா, அத கையில வச்சுப்பா. அப்ப ஓடி வந்த டானும் கால் தடுமாறி ஹீரோயின் மேலேயே தொப்புன்னு விழ தெரியாதனமா கையில வச்சிருந்த பாட்டில் அவன் வயிற்றுலயே குத்திருச்சு. இதை கவனிக்கிற ஜெசி தான் பாய் ஃப்ரெண்டை காப்பாத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவா. ஆனா பாவம் ரத்த ஓட்டம் அதிகமானதால சம்பவத்திலேயே அந்த பைப்புள்ள இறந்து போயிட்டான். தன்னையே அறியாம ஒரு கொலையை பண்ணிட்டமேன்னு ஹீரோயினுக்கும் குற்ற உணர்ச்சி. இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்க டைம்லயே அந்த டிரைவரும் தலைவரும் தங்களோட உயிரையாச்சும் காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு பிளான போட்டு விஐபிஸ் மொத்த பேரையும் 2வது கம்பார்ட்மெண்ட்லயே லாக் பண்ணிட்டு இவனுங்க முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கதவையும் லாக் பண்ணிட்டானுங்க. ஆனா ஹீரோயினும் மத்தாளுங்களும் கதவுக்கு நடுவுல இருக்க கண்ணாடியை உடைச்சு தள்ளிட்டு அதுக்குள்ள தாவி குதிச்சு கடைசியா டானும் போலாமேன்னு பார்க்கும்போது சடனா அந்த பணக்கார பயலுங்கள்ல ஒரு சில பேரு நம்ம டான சுத்து போறானுங்க. தவறுப்பா, எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ பாட்டில காட்டுற, நீ நல்லவன் எனக்கு தெரியும், அந்த முட்டா பையன் நிக்கான் தான் உன்னை சாகடிக்க ட்ரை பண்ணா, அதனால உன் மேல எந்த தப்பும் கிடையாது, அட பாட்டில கீழே போடுப்பா, எதா இருந்தாலும் பேசி முடிவெடுத்துக்கலாம். இதை நம்பி ஏமாந்த டானும் கையில இருக்க பாட்டில கீழே போடுறதுமே பணக்கார பயப்புள்ளைங்க டான அட்டி அட்டி நடிக்கிறாங்க. இதுக்கடையில மறுபடியும் ட்ரெயின் இப்ப 4வது சுரங்க பாதைக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் தங்கச்சி அப்புறம் அந்த மீரா 3 பேருமே முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குறுக்க இன்னொரு கதவு இருக்கு. அப்பதான் திடீர்னு சுரங்க பாதைக்குள்ள போன அடுத்த நிமிஷமே மறுபடியும் அந்த பேய்கள் இங்கேயே வந்துருச்சு. அந்த இடத்துல பறந்தபடியே ஒவ்வொருத்தனையும் வேட்டையாட ஆரம்பிக்குது. நல்ல வேலை கடைசி நிமிஷத்துல பேய்கிட்ட மாட்டாம டானு முதல் பெட்டிக்கு வந்துருவான். வழக்கம் போலதான் சுரங்க பாதைக்குள்ளேயே இப்ப அந்த 2வது பெட்டியும் லாக் ஆயிடுச்சு. நடந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா மொத்த பேருக்கும் உயிர் பயம் அதிகமாகுது. எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தலைவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிரைவரும் தங்களால முடிஞ்ச வரைக்கும் பேசி சமாதானப்படுத்தலான்னு பாக்குற சின்ன கேப்ல தலைவர் பையன் சும்மா இல்லாம இந்த ட்ரெயினோட இன்ஜின் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்துட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, உள்ள யாருமே வர முடியாத மாதிரி கதவை லாக் பண்ணிட்டு, டே ஜூனியர் ஒழுங்கா வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்த. சார் டிரைவர் இன்னும் வரல, உனக்கு நான் முதலாளியா இல்ல அவன் முதலாளியா, சொல்றத கேளுன்னு சொல்லி மிரட்டுவான். வேற வழி இல்லாம டிரைவரும் இப்ப வண்டிய முழு வேகத்துல ஓட்டிட்டு இருக்கான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே டிரைவர் இப்ப இன்ஜின் ரூமுக்கு வந்துட்டான். யோ தாடிகாரா, நீ ஊருக்கு மட்டும் தான் தலைவர், இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நான் தான் தலைவன், கதவை திறகுறியா இல்ல மொத்தமா அடிச்சு உடைக்கவா? வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு தலைவர் பையனும் கதவை திறந்து விட்டுருவான். இதுக்கு மேல சுரங்க பாதைக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பேய்கள் இவங்களை தாக்கும். அதனால வண்டிய பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிடலாம், வேற ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு சேஃபா ரெசார்ட்டுக்கு போலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா வில்ல மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல, சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப தடுக்கலாமேன்னு டான் உள்ள வரும்போது தெரியாதனமா இன்ஜின் டோர் ஓபன் ஆயிடுச்சு. தலைவர் பையன் ஓங்கி ஒரு உதவதைக்க டான் பறந்து போய் அங்க இருக்க கம்பத்திலேயே இடிச்சு தலை துண்டாகி சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுவான். ஹீரோயினுக்கு வேற டான்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இப்ப அவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா எமர்ஜென்சி பிரேக்க போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா வேகத்துல வந்து வண்டி பிரேக்க போடுறதால தண்டவாளத்தை விட்டு ட்ரெயின் இப்ப பாதி வெளியில வந்துருச்சு. சோ இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போலான்னு நினைச்சாலும் சரி இவங்களால முடியாது. அதுக்கப்புறமா வில்லனையும் கட்டி போட்டாங்க. இங்கதான் மீரா உள்ள போந்து, இது என்னோட புருஷன், இவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா, தண்டவாளங்களை உருவாக்குறதுக்கான வேலைக்காக வந்தாரு, இல்லையே நான் பார்க்கவே இல்லையேன்னு பச்சையா போய் சொல்லுவான். ஆனா டிரைவர் பையன் உள்ள போந்து, தலைவருக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா லோக்கல்ல இருந்த எல்லா வேலைகளையும் பார்த்ததே இவன் தான். என்னையா லுக்கு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் உண்மையை சொல்லாம இருந்தா கண்டிப்பா நான் மனுஷனே கிடையாது. இந்த பாருங்கப்பா, இந்த ரெசார்ட்டுக்கான தண்டவாள வேலைகள் ஆரம்பிச்சதுமே பழங்குடி கிராமத்துல இருந்து ஒரு குல்லாமண்டையன், சார் நீங்க மலை வழியா கூட சுத்தி போங்க, அதுக்குன்னு குறுக்க இருக்க இந்த காடுகளை பயன்படுத்தாதீங்க, ஏன்னா இன்னும் ஒரு சில பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா அவங்க உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. யாரு, காட்டுவாசி மக்களா இல்ல இந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய காட்டு பேய்கள்? ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த காடு தான் அவங்களோட வீடு. தப்பி தவறி நீங்க அதை அழிச்சிங்க, கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது, மரணத்தை விட மோசமான தண்டனையை கொடுப்பாங்க. ஆனா தலைவர் பையன் இதையெல்லாம் கேட்காம குல்லாமண்டையனை அங்க இருந்து அடிச்சு துரத்திருக்கான். இந்த ஒரு சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல பாத்திருப்போம். அதுக்கப்புறமா
அப்புறமா டிரைவரும் நான் இந்த உண்மைகளை வெளியில சொல்ல கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரெயினோட டிரைவர் வேலையை கொடுத்து நிரந்தரமா என்ன அவன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டான். இப்ப எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுமே டேவில்லா நீ இதே இடத்துல பாதுகாப்பாரு, காலையில வந்து போலீஸ் உன்னை கைது பண்ணுவாங்க, நாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ட்ரெயினை விட்டு கீழே இறங்கினா கண்ணுக்கு முன்னாடி சுரங்கப்பாதை இருக்கு. இங்க இருந்து இடது பக்கத்துல காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் பயணம் பண்ணா போதும் இவங்களால ரிசார்ட்டுக்கு போக முடியும். அப்ப திடீர்னு கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு ஆளை ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. சந்தேகத்துல சுரங்கத்துக்குள்ள கவனிக்கும் போது இதுக்கு முன்னாடி மத்த பெட்டிகளை அட்டாக் பண்ண அதே மரப்பேய் தான் இங்கேயும் வந்துட்டு இருக்கு. ஆனா இதுங்க சுரங்கப்பாதைக்குள்ளதான் அட்டாக் பண்ணல, எதுக்காக வெளியில அட்டாக் பண்ணுது? முட்டாள், இன்னுமா புரியல? அதுங்க சுரங்கப்பாதையை பார்த்து அட்டாக் பண்ணல, இருட்டான இடங்கள்ல அட்டாக் பண்ணுது. முதல்ல வாங்க தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல ட்ரெயினுக்குள்ள மாட்டிருக்க வில்லனுக்கு முன்னாடி அந்த கொடூரமான பேய் வருது. மானங்கட்ட மனிதர்களா, பணத்து மேல இருக்க ஆசையால இயற்கை வளங்களையும் நாங்க வாழ்ந்த வீட்டையும் நீங்க அழிச்சிட்டீங்க, உன்ன மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாதுன்னு க்ளோஸ் அப்ல வந்து பயமுறுத்திட்டு கடைசியில வில்லனையும் ரொம்ப கொடூரமா கொன்றுச்சு. இதே மாதிரிதான் காட்டுக்குள்ள தனியா போன இன்ஜின் டிரைவர் கூட வந்த ஒரு பொண்ணை காணோன்னு அவளை காப்பாத்துறதுக்காக போன மீரா, இவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. கடைசியில மிச்சம் இருக்கக்கூடியது நம்ம ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் மட்டும்தான். ஆனா இவங்களுக்கு பக்கத்துலயுமே ஒரு பேய் வந்துருச்சு. சோ பயத்துல அங்க இருக்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த பேய் போயிடுச்சா இல்லையான்னு லைட்டா எட்டி பார்த்துட்டு மறுபடியும் தங்கச்சியை பார்க்கும்போது அங்க அவளுக்கு பதிலா பேய் உட்கார்ந்துருக்கு. அவ்வளவுதான், நொடி பொழுதுல ஹீரோயினோட கண்ணே வெள்ளையா மாறிடுச்சு. கண்ண முழிச்சு பார்த்தா இவ தண்டவாளத்துல இருக்கா. இதுக்கு முன்னாடி பிடிக்கப்பட்ட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேயால ஒரு மரமா மாத்தப்படுறாங்க. அதுல ஒரு ஆளா தங்கச்சியும் இருக்கா. அக்கா என்ன காப்பாத்துக்கா, என் உடம்பு மரத்து போகுது அப்படி இப்படின்னு எவ்வளவு சொன்னாலுமே நம்ம ஹீரோயினால அவளை காப்பாத்த முடியல. ஒரு கட்டத்துல மரமா மாறி அதே இடத்துல இறந்தும் போயிடுவா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால நம்ம ஹீரோயினை மட்டும் அந்த வேர்கள் எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுருச்சு. உடனே தங்கச்சியோட மரத்துக்கு பக்கத்துல வந்து கதறி அழுவா. அதே டைம்ல அந்த மரப்பேயும் அந்த இடத்துல பறந்தபடி சிரிச்சிட்டு இருக்கு. இந்த பாரு, தயவு செஞ்சு என் உயிர் எடுத்துக்கோ, என் தங்கச்சியோட உயிரை காப்பாத்த, உன் கால்ல கூட விழுறேன்னு கதறி அழுதா கூட அந்த பேய் அதையெல்லாம் கேட்காம சிரிச்சபடியா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடும். கட் பண்ணா அடுத்த சில பல மாதங்களுக்கு அப்புறமா நம்ம உயிர் தப்பிச்ச ஹீரோனை காட்டுறாங்க. ஏற்கனவே கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருப்பால, இப்ப மறுபடியும் தொடர்ந்து சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கிட்டு தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப ஓரளவுக்கு பயவுள்ள குணமாயிட்டா. கதையோட ஆரம்பத்துல பார்த்த குல்லாமட்டையனோட உதவியால மறுபடியும் காட்டுக்கு வந்திருக்கா. அப்பதான் சந்தேகத்துல எதுக்காக அந்த பேய்கள் எங்களை தாக்கணும், ஊர் தலைவர் அவங்களோட வீட்டை அழிச்சான், பதிலுக்கு அவங்க பழி வாங்கியிருக்காங்க. ஆனா எனக்கு புரியாத விஷயம், என்ன மட்டும் ஏன் உயிரோட விட்டுச்சு? பதிலுக்கு குல்லாமட்டையனும் அந்த மர பேய்களுக்கு மக்கள் எப்பவுமே உரங்கள் மாதிரி, இறந்து போன மக்கள் யாருக்கும் எந்த ஒரு நோய்களும் இல்ல, அதனால அவங்க நல்ல உரங்கள். ஆனா உனக்கு கேன்சர் நோய் இருந்துச்சுல்ல, அதனாலதான் நீ அவங்க இடத்துல ஒரு கெட்ட உரமா விதைக்கப்படுவியோன்னு பயந்து உன்னை கொல்லாம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் மரமா மாறி போன தங்கச்சிக்கு பக்கத்துல வந்து நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், ஒருவேளை டாக்டர் பேச்ச கேட்டு நான் ஒழுங்கா சிகிச்சை பண்ணிருந்தா நம்ம இந்த ரிசார்ட்டுக்கே வந்திருக்க மாட்டோம், நீயும் இறந்து போயிருக்க மாட்ட, எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லும் போது மரத்துல இருந்து ஒரு சில பூக்கள் மலர ஆரம்பிக்குது. அப்படின்னா தங்கச்சி முழு மனசோட ஹீரோயினை மன்னிச்சிட்டாங்கிற விஷயத்த தெளிவா சொல்லி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.